நம் அனைத்தும் அவளை சேனல் அன்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, மாதவிடாய் இறுதி கட்டத்தில் கஷ்டப்படும் பெண்களுக்கு மாசாணி அம்மன் ஒரு வரப்பிரசாதம். அம்பாள் எப்படி அருள் புரியுறாங்கன்னா, எல்லா அம்பாள் கோயில்கள்லயும் போய் நீங்க அம்மனை பார்த்தீங்கன்னா, எல்லா அம்மனும் ஆலயங்கள்ல அமர்ந்த கோலத்திலோ இல்லைன்னா இருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா மாசாணி அம்பாள் மட்டும் நீளமா படுத்திருப்பாரு. இந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்றும் ஒரு பெயர் உண்டு. நெற்றியில ஒரு பெரிய பொட்டுடன் ஒற்றை ரூபாய் காயின் வச்சு அவங்க படுத்திருக்கிற அழகே தனி அழகுதான். அந்த அம்பாள் ஆலயம் எப்படி உருவாகுச்சுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஆதரவு கொடுங்க. பொள்ளாச்சி அருகில் இருக்கிற ஆனைமலைக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான கிராமத்தை ஒரு அரசன், நன்னூர்ங்கிற ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்த ஒரு முனிவர் ஒரு மாம்பழத்தை அந்த அரசிடம் கொடுத்து, இது மிகவும் சுவையான சக்தி வாய்ந்த மாங்கனி, இதை நீங்க சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை வேற எங்கேயும் போடாம ஆற்றிலே தூக்கி வீசிடுங்க அப்படின்னு சொல்றார். மன்னனும், நான் அப்படியே செய்யறேன் முனிவரே, எனக்கு அந்த மாங்கனியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த கொட்டைய தூக்கி தூரமா போடாம அதை அரண்மனைக்குள்ளேயே அவன் ஊண்டி வைக்கிறான். ஏன்னா அதை சாப்பிடும்போது அதுல இருக்கிற சுவையில அவன் மயங்கி மெய் மறக்கிற அளவுக்கு அதோட சுவை அவ்வளவு அதிகமா இருக்குது. அதனால அவன் அந்த கொட்டையை தூரம் போடல. அவன் அவன் அரண்மனைக்குள்ளேயே ஊன்றி அதை தண்ணீர் ஊற்றி வளர்க்க ஆரம்பிக்கிறான். அந்த மரமும் மிகவும் செழிப்பாக வளர்கிறது. அதை யாரும் தொட்டு கூட பார்க்க கூடாதுன்ற அளவுக்கு அது மேல அவ்வளவு பிரியமா வளர்த்துட்டு இருக்கான். அந்த மரம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு உணர்வு ரீதியா அந்த மரத்தோட ஒன்றி அந்த மரத்தை கவனமா பாதுகாப்பெல்லாம் போட்டு அவ்வளோ அழகா வளர்த்துட்டு இருக்கான். அந்த மரமும் அவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அழகா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. மரமும் பெருசாயிருது, பெரிய கனி காய் வரல, கனியும் கொடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்து 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 கடைசியா பூக்கள் மட்டும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பூக்கள் பூத்து அது காயாகி கனியாகல, பூவா இருக்கும் போதே உதிர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அரசன் என்ன பண்றான், இன்னைக்கு பூ பூத்து நாளைக்கு பூ பூத்துரும், நாளான்னைக்கு காய் காய்ச்சிரும், அதுக்கு அடுத்த நாள் பழம் ஆயிரும் சொல்லி தினமும் கடைசியில அவனுக்கு காத்து காத்து கிடந்து கடைசியா அவனுக்கு அந்த மரத்து மேல வெறுத்து போய் மரம் கனி கொடுக்காது, நம்ம அந்த முனிவர் இந்த பழத்தை கொடுத்த முனிவரவே சந்திச்சு இதை எப்படி நம்ம பழம் உருவாக்குறது இந்த மரத்துல அப்படின்னு கேட்கலான்னு சொல்லி அந்த முனிவரை தேடி கண்டுபிடிக்கிறான். நாடெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப அந்த முனிவர் அவர்கிட்ட சொல்றான். முனிவர்கிட்ட சொல்லி, முனிவரே, பழத்தை நானு சாப்பிட்டுட்டு ஊண்டி வச்சேன், இது மரம் ஆகிருச்சு, ஆனா கனி கொடுக்க மாட்டேங்குது, இது என்ன ஏன் முனிவர் இது நடக்குதுன்னு கேட்கிறான். அப்ப முனிவர் சொல்றார், இது சாதாரண கனி அல்ல, இது மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனியை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, என்னுடைய பல வருட தவத்தை மெச்சி என் குருநாதர் எனக்கு பரிசாக கொடுத்த கனியைத்தான் உங்களுக்கு கொடுத்தேன். அதை நானே விரும்பி சாப்பிடுவதை காட்டிலும் நீங்க விரும்பி சாப்பிடும்போது நம் நாடே நன்றாக இருக்கும், நம் அரசர் நன்றாக இருந்தால் நம் நாடும் நன்றாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு ஆனா நீங்க நான் கொடுத்த பழத்தை சாப்பிட்டு கொட்டையை வெளியில் வீசுவதற்கு பதிலாக ஊன்றி வைத்து மரமாக்கி ஒரு தேவையில்லாத சங்கடத்தை உருவாக்கி கொண்டீர்கள். அந்த கனி ஒரு முறைதான் பழம் கொடுக்கும், மீண்டும் நீங்கள் என்ன செய்தாலும் அது கனி கொடுக்காது. அதை விட அந்த கனியை நாம் உண்பதற்கு கூடாது, அதை நாம் நாட்டில் உள்ளவர்கள் உண்பதற்கு பதிலாக வேறு நாட்டவர்கள் உண்ண வேண்டும் மன்னா, அதுதான் இதற்குரிய விதி, இந்த பழத்தை நம் நாட்டில் உள்ளவர் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார் முனிவர் அரசரிடம். அப்ப அந்த கனிய சாப்பிடறதுக்கு யார் தான் வருவாங்க முனிவரே அப்படின்னு கேட்கிறார். முனிவர் சொல்றார் ராஜா கிட்ட, வேறு நாட்டில் இருந்து வரும் ஒரு கன்னி பெண் தான் இந்த கனியை உண்பாள் என்று ராஜா கிட்ட சொல்றாரு. அவள் ஒரு மிகப்பெரிய தெய்வப்பிறவி, சகல சித்திகளையும் தன்னுள் அடக்கி வைத்திருப்பவள், அதனால நீ இந்த மரத்தை வெட்டாதே, ஒரு தெய்வ பெண்
அந்த மரத்தோட கனியை உண்பாள். அதுவரைக்கும் அமைதியாக இரு என்று அந்த முனிவர் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார். ஆனா அவர் பேச்சை இந்த அரசன் திரும்பவும் கேட்காமல் அந்த பழத்தை அந்த மரத்தை திரும்பவும் பாதுகாப்போடு வளர்க்க ஆரம்பித்தார். அந்த மரம் பழுத்து கனி கொடுக்கும் என்று அதற்கு யாரும் அந்த பழத்தை பறிச்சிட்டு போகாம இருக்க மரத்தை சுத்தியிலும் காவல் வச்சுட்டான் அரசன். காவல் நாளும் காவல் 24 மணி நேரமும் பார்த்து கொண்டே இருக்கிற மாதிரி காவல் போட்டுட்டான். பழத்தை பறிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களை உயிரோட விடாதீங்க அப்படின்னு ஆணையிட்டான். அதே நேரத்துல வேற நாட்டை சேர்ந்த வியாபாரி அந்த நாட்டுக்கும் யானை வியாபாரம் பண்ண வந்தார். அந்த வியாபாரி ஆனைமலையில ஒரு வீடு எடுத்து தங்கி இருந்தார். அவருக்கு தாரணி என்ற ஒரு வயதிற்கு வந்த ஒரு பெண்ணும் இருந்தா. அவ அந்த ஊருக்கு வந்ததும் அக்கம் பக்கத்துல எல்லா பேர்கிட்டயுமே நல்லபடியா அவங்க அருகில இருக்கக்கூடிய ஆழியார் அந்த ஆத்துல போய் குளிக்கிறதுக்காக தன் தோழிகளோடு போயிடுறா. ஆத்துக்கு போய் குளிக்க போறா. குளிச்சுட்டு இருக்கும்போது ஆத்துல இலை சருகு இப்படி எல்லாமே மிதந்து வேற வேற பூக்கள் எல்லாமே அப்படியே அந்த ஆத்து தண்ணியில அப்படியே மிதந்துகிட்டு வருது. அப்ப அதோட சேர்ந்து ஒரு அழகான மாம்பழம் அப்படியே பொன்னிறமா பார்க்கறதுக்கே தங்க கலர்ல அனைவரையும் வசீகரிக்கிற மாதிரி ஒரு அழகான மாம்பழம் அவள் அருகில வருது. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு அந்த பழத்தை பார்த்துட்டு ஆசைப்பட்டு எடுத்து உடனே சாப்பிட்டுறா. சாப்பிட்ட உடனே அங்க இருக்க காவலர்கள்லாம் அந்த பழம் ஆத்துல விழுந்ததை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே அப்படின்னு காவலருக்கெல்லாம் தெரிஞ்சு அரசர்கிட்ட ஓடுறாங்க. அரசே, நீங்கள் வளர்த்த மரத்தில் பழத்தை காணாம். நாங்கள் தேடி ஆற்றோரமாக விழுந்தது என்று தேடி போய் பார்த்தால் ஒரு பெண் அதை எடுத்து அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே ஏற்கனவே அந்த அரசன் என்ன பண்ணிட்டான், இந்த மரத்துல உள்ள பழத்தை யாராவது தெரியாமல் எடுத்து சாப்பிட்டால் கூட அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு அறிவிச்சிருந்தான். ஆனா அத சாப்பிட்ட தாரணி அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு என்ன பண்ணா, அரசே அவளை இழுத்துட்டு போய் அரசர்கிட்ட விட்டுட்டாங்க. காவலாளிகள்லாம் இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கும் தகவல் தெரிஞ்சு அப்பாவையும் மகளையும் இழுத்துட்டு அரசர்கிட்ட போயிட்டாங்க. அவ சொல்ற, அரசே நீங்க தண்டனை கிடைக்கும்னு சொன்னது எனக்கு நீங்க போட்ட கட்டளை எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் எடுத்து சாப்பிட்டேன். என் அப்பாவும் மிகப்பெரிய அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். ஆனா அந்த அரசன் பழத்து மேல இருந்த ஆசையினால புத்தி மழுங்கி, இல்ல நான் சொன்னதுதான், தண்டனை நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டுட்டான். அதை கேள்விப்பட்ட அவங்க அப்பா அப்படியே பதறாரு. ஊர் மக்கள்லாம் ஓடி வந்தார். அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, மன்னா என் மகளை மன்னிச்சிருங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டா. என் மகள் எவ்வளவு எடை இருக்கிறாளோ அதுக்கு ஏத்த தங்கத்தை தருகிறேன். இல்லை என்றால் கூட என்கிட்ட இருக்கிற அத்தனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவ்வளவு யானை கூட்டம் என்கிட்ட இருக்கிறது என்று சொல்றார். ஆனா அந்த அரசன் காதுலயே வாங்கல. நான் சொன்னதுதான், தண்டனை உறுதி என்று சொல்லிட்டான். ஊர் மக்கள்லாம் கூட சொல்றாங்க, மன்னா அந்த பெண் தெரியாம எடுத்து சாப்பிட்டுட்டா மன்னா, அவளை விட்டு விடு, மாற்று கருத்தே இல்லை நான் சொன்னதுலன்னு சொல்லி அவன் கொன்றுறான். கொல்ல போகும்போது அந்த பெண் இறக்கும்போது, நான் மரித்தாலும் மீண்டும் வருவேன், மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக நான் விளங்குவேன், என்னை கொலை செய்த காரணத்திற்காக உன்னுடைய நாடும் மக்களும் அழிந்து போவார்கள் என்று சாபமிட்டுட்டு அவள் அந்த பெண்ணின் உடல் அவள் தந்தையும் ஊர் பொதுமக்களும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு போய் அந்த ஊர்லயே அடுத்த மாதிரி ஒரு உருவம் அமைப்பு செஞ்சு அவளை ஒரு தெய்வமா வணங்க ஆரம்பிக்கிறாங்க. மண்ணாலான சிலையா செஞ்சத நாளடைவில் மாங்கனிக்காக உயிர் விட்ட காரணத்தினால் மாங்கனி அம்மன் என்று அழைக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மருவி மாங்கனி அம்மன்கிறது காலப்போக்கில் மாசாணி அம்மன் என்று அப்படியே மருவி வந்துருச்சு. அவள் சிறிய மயான அம்மனாக இருந்து நாளடைவில் மாசாணி அம்மன் கோயில் பெரிய அளவில் உலக அளவில் பிரசித்தி பெற்ற தெய்வமாக, அதே நேரத்துல அந்த நாட்டுல இருந்த நன்னன்கிற மன்னன் அவனும் அவனோட வம்சமே அழிஞ்சு கூண்டோட வம்சமே இல்லாத அளவுக்கு ஆயிடுறாங்க. இந்த மாசாணி அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம் அப்புறம் எல்லாம் யாருக்கு என்னென்ன
பிரச்சனைகள் இருக்கோ அவங்கெல்லாம் மாசாணி அம்மன் கோயிலுக்கு சென்று வந்தாலே அவங்களுக்குரிய கஷ்டங்களும் பீடைகளும் துன்பங்களும் நோய்களும் எல்லாம் விலகி அவங்க வாழ்க்கையில சிறப்பா வாழ்றாங்க. முக்கியமா மாதவிடாய் இறுதி கட்டத்துல அந்த மெனோபாஸ் பீரியட்ல கஷ்டப்படுறவங்க மாசாணி அம்மன் கோயிலுக்கு போய் வந்து வணங்கிட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையில 90% நல்ல நிவர்த்தியாகி அங்க வாழ்க்கையில நாங்க நல்லா இருக்கோமா அப்படின்னு சொல்றத இன்னைக்கும் பார்க்க முடியுது. இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேரு திருடு பொருள்களை தொலைச்சவங்க, கோர்ட் கேஸ்ன்னு அலையறவங்க, இப்படி எத்தனையோ பேர் மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்றாங்க. அவ்வளவு ஒரு காணாம போன பொருள் கிடைச்சிருது. என்ன தேவைக்காண்டி அங்க போயிட்டு வர்றாங்களோ அந்த அளவுக்கு அவள் அங்க ரொம்ப மனநல கஷ்டப்படுற அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க மிளகாய் வாங்கி அங்க உள்ள நீதிக்கல்லில் அரைத்து அந்த நீதிக்கல்லில் பூசுகிறார்கள். அந்த மிளகாயை அரைத்து அப்படி அவர்கள் நீதி வேண்டும் என்று மாசாணி அம்மனிடம் வேண்டிக் கொண்டு ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து பூசிவிட்டு வரும்போது அவர்கள் குறைகள் 3 மாதத்தில் தீர்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. அவங்க கிட்ட பணத்தை ஏமாத்தி வாங்கினவங்க திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு நாங்க இது மாதிரி இனிமேல் பண்ண மாட்டோம்னு அவங்க வாயாலே கேட்குறாங்க. இப்படி அம்பாள் வீட்டிலிருந்து அழகாக மக்களுக்கு அருள் புரிகிறாள். இந்த நீதிக்கல்லுக்கு மிளகாய் அரைச்சு பூசுனதோட நமக்கு நல்லது நடந்துருச்சுன்னு அப்படியே இருந்துடக்கூடாது. நமக்கு நல்லபடியா அம்பாளை வணங்கி விட்டு நம்மளோட குறைகள் நிவர்த்தி ஆன பிறகு திரும்பவும் ஆலயத்திற்கு சென்று அங்கே அம்மனுக்கு மீண்டும் பாலாபிஷேகம், இளநீர் போன்றவற்றை வாங்கி அம்பாளை அபிஷேகம் செய்து குளிர்ச்சி செய்ய வேண்டும். அப்பத்தான் நமக்கு நாம் வேண்டி வந்த கோரிக்கையின் முழு பலன்கள் கிடைக்கும். அது பரிபூர்ணமா நம்ம வேண்டுதல் பூர்த்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். மேற்கொண்டு பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களோட உற்றார், உறவினர், நண்பர்கள் அத்தனை பேத்துக்குமே நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மேற்கொண்டு பேசலாம். அனைத்தும் அவளே. வணக்கம்.